நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக் ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம சுடரி இருக்காங்களா அவங்க வந்து ஒரு பக்கம் போலீஸுக்கு பயந்து போன இடத்துல உட்காந்து படம் பார்த்துன்னு இருக்காங்க. அந்த சமயத்துல கரெக்டா படத்துல அந்த போலீஸோட முகம் வருது. உடனே ஷாக் ஆயிடுறாங்க. ஒரு பக்கம் ரகு ரகு ரகுன்னு கத்த ஆரம்பிச்சிடறாங்க. ஐயோ என்னடா அது பாய்சன் கொடுத்தது அவ்வளவு சீக்கிரம் வேலைக்கு ஆயிடுச்சா, திடீர்னு கத்தராலேன்னு ஓடி வந்து குடுகுடுன்னு வந்து ரகு பார்த்தா அதே சமயத்துல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரகு வரவும் மறுபக்கம் அந்த போட்டோ பக்கம் இவர் போட்டோ எனக்கு வச்சுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ் ஆபீஸ்ல தான் வந்து என்ன மிரட்டினது. ஐயோ சுடரி இவ படத்துல ஆக்டர் பண்றவரு, இது எல்லாத்துலயும் சீரியல் கண்டென்ட் எல்லாத்துலயும் வருவாரு, இவரை போய் நீ போலீஸ்ன்னு நினைச்சினியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே மல்லி அப்ப இது எல்லாமே உன்னோட சதி வேலை தானா, நீயா பிளான் பண்ணி நீயா முடிவெடுத்து என்ன சோழியை முடிக்கலன்னு பாத்துட்டியா, உன்னை நான் சும்மா விடுவேனா, இதுக்கு மேல உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வாக்குறுதி எடுக்கிறாங்க. இப்ப என்ன பண்ண போறாரு ஏது பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் பயம் ஒரு பக்கம் பதட்டம் எல்லாமே நம்ம சுடரிக்கிட்ட இருந்தாலும் அந்த மல்லியை நான் சும்மா விட மாட்டேன், அந்த மல்லியை கடத்தணும் ரகு, அந்த மல்லியை எப்படியான கடத்தி அவளை பழிக்கு பள்ளி நான் வாங்கணும், அவளை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம சுடரி பேசிட்டு இருக்காங்க. ரகு இருந்துன்னு சரி ஓகே இந்த சாப்பாட்டை ஃபர்ஸ்ட் கீழே போட்டலாம் கெட்டுட்டாரு இருக்கு, சாப்பாட்டை எதுவுமே கீழே கொட்டிடுறாரு. சாப்பிடறதுக்கு முன்னாடி எப்படியோ ஒன்று இவ்வளோ கொல்லலாம்னு நினச்சேன், கொல்லாது இப்படியே ஒரு பக்கம் தள்ளி போயிடுச்சு. அப்படி கொண்டு இருந்தனா பாவம் எல்லாரோட வாக்கிங் கேள்விக்குறியாயிட்டுக்குமே எப்படியோ கொல்லாமிட்டது நல்லதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பெருமிச்சு விடுறாரு ஒரு பக்கம். சரி இந்த மாதிரி ஒரு பக்கம் பெருமிச்சு விட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்துன்னு கதிரேசன்கிட்ட எப்படி சமாளிக்க போறாங்க. கதிரேசன்கிட்ட சொன்னாலும் புரியல, கதிரேசனுக்கு என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியல. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க, இந்த மாதிரி அந்த மாதிரி அந்தந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஆனா எந்த ஒரு விஷயத்தையும் காது கொடுத்து கேட்கற மாதிரி தெரியலைங்க. எல்லாமே ஒரு பக்கம் என்னடா இது எது சொன்னாலும் இப்படி ஏத்துக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமும் பயமும் ஒரு பக்கம் இவங்களுக்கு நிறைஞ்சிருக்கு. இப்போ இந்த சமயத்துல என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம அதாவது வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க இருந்துன்னு ஒரு பக்கம் டாடா அந்த சுடரி அம்மா இல்லாதே நல்லது, அந்த சுடரி அம்மாவே நமக்கு வேணாம், நம்ம சந்தோஷமா மல்லி அம்மா எல்லாமே நம்ம கூட இருக்கிறாங்களே, என்னது சுடரியா ரேணுகாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்லையே நான் அடிக்கடி பார்த்துருக்கேன் ஃபோன் பேசினதுக்காக, அவங்க பேர் சுடரின்னு தான் நான் கேளு, அது மட்டும் இல்லாமல் அம்மாவும் சுடரின்னு கூப்பிடுவாங்க, அவங்கன்னு சொல்லிட்டு பேசுவாங்க, அவங்க சுடரி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் ஒரு பக்கம் நம்ம விஜய்க்கு மறுபக்கம் கதிரேசனுக்கு டவுட் வர ஆரம்பிக்குது, ஒருவேளை உண்மையாகவே அவள் வேற ஆள் தானா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதே சமயத்தில் அப்படி வேற இருந்தால் தான் பொண்ணோட நிலைமை என்னாச்சு, தான் பொண்ணு இறந்துட்டாளா, இந்த விஜய் தான் கொலை பண்ணதா, விஜய் மேலே திரும்ப கேஸ் போடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டும் அவருக்குள்ளே வருது. இந்த ரெண்டு மைண்ட் செட்டும் ஒரு பக்கம் இவங்க குழப்பத்தை தான் கொண்டு போகுது. இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க, அடுத்து இவங்களோட ஆக்ஷன் மூவ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு தாங்க இருக்கு. பார்ப்போம் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் என்னவாலாம் இருக்கலாம் எதுவாகவும் இருக்கலாம், பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது என்ன பதில் கிடைக்கும்னு சொல்லிட்டு. சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம அதாவது அன்னபூர்ணி இருக்காங்களா அவங்க வராங்க. அன்னபூர்ணி வந்து அவள் போனதுக்கு என் பொண்ணு என்ன பண்ணுவா, அவளை தொலைக்கிறது தான் என் பொண்ணு வந்தால் புதுசுலேயே எதனா பண்ணிட்டு இருப்பா, இந்த இவ்வளோ நாள் காத்திருந்து தான் இவளை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்னபூர்ணி இருந்து மல்லி எந்த அளவுக்கு பார்த்தினா மல்லி எந்த அளவுக்கு பாசம் காட்டினா அவன் மேலே அப்படின்ற விஷயம் எனக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியும், தேவையில்லாமல் வார்த்தை விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இப்போ என்ன பேசுறது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஓஹோ அப்போ இதுதான் உண்மை போல அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாகவே இருக்காங்க. இதுக்கப்புறம் ஒன்றும் பேசுறதுக்கும் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை, இதுக்கப்புறம் பேசவும் முடியாது. நாம் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று போனது ஒன்று வந்தது ஒன்று, அந்த மாதிரி பல இக்கட்டான ஒரு சூழ்நிலை தான் நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இந்த சூழ்நிலையில் இந்த சூழ்ச்சிக்கு நடுவில் நம்ம இதுக்கு மேலே நம்ம ரன் பண்ண முடியுமா மூவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மூவ் பண்ண முடியுங்க. ஏன்னா நம்ம சுடரி திரும்ப வரதான் போகிறாங்க, வர்றதோட மட்டும் இல்லாமல் மல்லியை கடத்திட்டாங்க. மல்லியோட நிலைமை இப்போ எந்த சூழ்நிலை இருக்குது, மல்லியை இனிமேல் காப்பாற்ற முடியுமா, மல்லிக்கு இந்த மாதிரி ஒரு தருணத்தில் தள்ளி விட்டாங்களே அவங்களாம் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயம் ஒரு பக்கம் மண்டைகளை ஓடிக்கிட்டு தான் இருக்குது. என்னங்க பண்ணுறது, நடக்கிறதா நடக்கும். தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் உள்ளாரதே நாவையினால் சுட்டப்படு, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்துன்னு வார்த்தையால் யாரும் அவங்களும் சுட்டு எரிச்சுனே இருக்காங்க. ஆனால் அந்த வார்த்தை ஆற போகிறதில்ல. ஆனால் ஒரு நாளைக்கு உண்மை புரியும், அன்னைக்கு தெரிய வராங்களோ ஐயோ நம்ம அவசரப்பட்டு இவங்களை புரிஞ்சுக்காம தெரிஞ்சுக்காம இவங்ககிட்ட இந்த மாதிரியெல்லாம் பேசிட்டோம்லையே அப்படின்னு சொல்லிட்டு மனதால் ஒரு பக்கம் புண்பட போகிறாங்க. அன்னைக்கு தான் தெரிய போகுது இவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பக்கம் நம்ம வார்த்தையால் சொன்ன வார்த்தை பவர் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புரிய வரும்போது தெரிய வரும்போது அவங்களுக்குள்ள கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே இருக்க போது அன்னைக்கு என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போறாங்கன்ற விஷயத்த நீங்க பார்த்து புரிஞ்சுக்க தான் போறீங்க. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரெக்டா நம்ம விஜய் இருக்காருல அவரு என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா, மல்லியை யாரும் என்ன கேட்காதீங்க, மல்லிக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, ரேணுகாவை நான் கண்டுபிடிச்சு கூட்டினாரு, ரேணுகாவை கூட்டினாரு என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துறாரு. இந்த முடிவு நல்லதாகவும் இருக்கலாம் கெட்டதாகவும் இருக்கலாம், பாசிட்டிவாகவும் போகலாம் நெகட்டிவாகவும் போகலாம். அதனால எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அசால்ட்டாக
குறைச்சி எடை போட முடியாது எந்த ஒரு விஷயத்தையும். அதனால பார்ப்போம் அடுத்தடுத்து என்னென்ன நடக்க போகுது, என்னென்ன பின்விளைவுகளெல்லாம் சந்திக்க போறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்வமுள்ள வீடியோக்குள்ள தாங்க நம்ம இதெல்லாம் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சித்தும் டீல் பேச போயிருக்காங்க நம்ம கதிரேசன் கிட்ட. கதிரேசன் நீங்கள் சொன்ன டீல் ஆஃபர் எனக்கு ஓகே, அந்த ஆஃபரை நான் ஏற்றுக்கிறேன், அதுக்காக மல்லியும் என்ன வேணாலும் நான் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரியும் ரஞ்சிதமும் வாக்குறுதி கொடுக்குறாங்க. அப்படி என்ன டீல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா விக்கில் ஒரு பக்கம் வருது யார் அப்படின்னு நம்ம மல்லி தான் நம்மளை நினச்சின்னு இருக்காங்க போல். என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் என்ன எதனா பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ கொடுத்துனே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு தாட், அவங்களுக்குள்ள ஒரு திங்கிங் இருக்கு போல். அதே சமயத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம ரேணுகா இருக்காங்களா, அவங்க தப்பிக்கிறதுக்கு வழி இருக்குது, ஆனால் இனிமேல் தப்பிக்க முடியாது. நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க இருந்துன்னு இப்போ களி தின்ன போகிறாங்களா, இல்லை ஒரேடியாக அவங்க சோழியை முடிக்க போகிறாங்களா, இல்லை ரகுவும் மறுபக்கம் ராஜேஷ் அதாவது நம்ம சுடரையும் சேர்ந்து ரேணுகாவை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திக் நிமிடங்களாக தாங்க இப்போதைக்கு ரன் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் நாம் ஒரு பக்கம் ஐயோ என்னாகும் ஏதாகும்னு சொல்லிட்டு தெரியாமல் பதட்டமும் ஒரு பக்கம், பயமும் ஒரு பக்கம், நம்மளை அபியாசமாக தூக்கி வாரி போடுது ஒரு பக்கம். என்ன நடக்குமோ எது நடக்குமோ கடவுளே உங்கள் கையில் தான் இருக்குது, எதனா ஒன்று பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. பார்ப்போம் என்னென்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ நண்பர்களே, அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போடுற இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதம் இவங்க 2 பேரில் யார் ஜெயிக்க போகிறாங்க, அது மட்டும் இல்லை மல்லியை யார் தூக்கி கடத்த போகிறாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவலை உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிஞ்சு விட்டு போங்க. மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா.